அர்ஜுனா தமிழ் சங்கம் கடந்த 33-34 வருஷமாக நாங்கள் நடத்திட்டு வரோம். நிறைய கலை நிகழ்ச்சிகள், இயல், இசை, நாடகம்னு எல்லாத்துலேருந்தும் நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஜனவரி மாதம் மெல்லிசை மாலை நடந்தது. இப்போது ஏப்ரல் மாதம் நாங்கள் ப்ரீயடி நடத்திட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் செப்டம்பர், அக்டோபர் அந்த டைம் ஃப்ரேமில் சரவடி நிகழ்ச்சியும் நடக்கும். ஸோ இந்த வருஷம் நாங்கள் முதல் நிகழ்ச்சி மெல்லிசை மாலைன்னு ஜனவரியில் நடத்தினோம். மெல்லிசை மாலை நிகழ்ச்சிங்கிறது என்னென்னா லோக்கல் டேலண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய இசை நிகழ்ச்சிகள், இசை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வாசிக்கிற மாதிரிலாம் ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் பண்ணியிருந்தோம். அடுத்து இப்போ ஏப்ரலில் உரியடி நடந்துட்டுருக்கு. ஹிஸ்ட்ரியிலேயே வேலியில் தமிழ் சங்கத்தில் முதல்ல வாழை இலை விருந்து பண்ணியிருக்கோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃபுல் 30 மீல் ஃபுல் ஃப்ளெஷ்டு சவுத் இந்தியன் தமிழ் பண்பாடுக்கு ஏற்ற மாதிரி வாழை இலை விருந்து பண்ணியிருக்கோம். அடுத்து மேபி ஒரு ஆகஸ்ட் டைம் ஃப்ரேம், இன்னும் டைம் ஃப்ரேம் டிசைட் பண்ணல, அப்போ ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்த போகிறோம். அப்புறம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அந்த டைம் ஃப்ரேமில் சரவடிங்கிற ப்ரோக்ராமும் நடத்த போகிறோம். ஸோ எல்லாரும் எப்பொழுதும் நீங்கள் ஆதரவு கொடுக்குற மாதிரியே எப்பொழுதும் வாங்க, அர்ஜுனா தமிழ் சங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். முதல்ல இந்த வேலையில் அர்ஜுனா தமிழ் சங்கத்தில் வாழை இலை விருந்து பண்ணியிருக்கோம். தேசி காட்டி தான் நம்மளோட வெண்டர். ரொம்ப அருமையான குவாலிட்டியில் நீங்கள் இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய மக்கள் கிட்ட சுரேஷ் கேட்டிருப்பாரு, அச்சமில்லை சுரேஷ் கேட்டிருப்பாரு. அவ்வளோ நல்ல குவாலிட்டியில் ரொம்ப நல்லா சாப்பாடெல்லாம் போட்டுருந்துருக்காங்க. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன ஐட்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். வாழை இலை விருந்து வரலாற்றிலேயே முதல் முறையாக அர்ஜுனா தமிழ் சங்கத்திலேருந்து நாங்கள் இதான் முதல் தடவை பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த கவரேஜை எடுத்துன்னு சுரேஷ் அவர்களுக்கு, அச்சமில்லை தமிழா அவரோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பாருங்க, அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. எப்பொழுதும் அர்ஜுனா தமிழ் சங்கத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நன்றி. ஆமாம், அதான் திருக்குறள் காம்படிஷனுக்கு ஜட்ஜி. ஆமாம், எங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பில் குழந்தைங்கள்லாம் பேசுகிறாங்க. 45 குரல் 8 இயர்ஸில் ஒரு குழந்தை சொல்லியிருக்கு. 8 இயர்ஸ் ஓல்டு குழந்தை 45 குரல் சொல்லியிருக்கு. சூப்பருங்க, சூப்பர். வெரி ஸ்பெஷல். இந்த மாதிரி வாழை இலை விருந்து எக்ஸ்பெக்ட் வாழை இலை விருந்து. ஆமாம், ரொம்ப 20க்கும் மேற்பட்ட ஃபுட்டு வந்து வைக்க போகிறாங்க நம்மளால. அர்ஜுனா தமிழ் சங்கம் வந்து பட்டை கிளப்புறாங்க. ஆமாம். Good to see you. Yeah, good to see you. அருமையாக இருக்குது, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. வாழை இலை விருந்து ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றோம். அருமையாக இருக்குது.
ஃபுட் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, Okay. ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் டெசிகாடி. ஏன்னா இது இட் இஸ் ஸோ குட். I am asking all டிஃப்ரெண்ட் the எக்ஸ்பீரியன்ஸ். Thank you. It's a different Even we did the first time, so we want to know the feedback. முதல் முறையாக வாழை இலை விருந்து வச்சு பிரியாணி நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. பெருமிழா மாதிரி 500 பேர் வரைக்கும் இது வரைக்கும் வந்து சாப்பிட்ருக்காங்க. தமிழ் சங்கம் அரிசோனால 30 வருஷமாக இருக்குது. பிரதீப் பிரசிடண்ட் இந்த வருஷம் வந்திருக்காங்க. இந்த வருஷம் தான் முதல் முறையாக தமிழ் சங்கத்தின் மூலமாக உலகம் தெரியும். இத்தனை வருஷம் இருந்தாலும் வாழையில விருந்து போட்டு தமிழ் மக்களை கூப்பிட்டு உயிரி நிகழ்ச்சி நடத்தி விழா கொண்டாடிட்டு இருக்கோம். தேசிகாரி சாப்பாடு இன்னைக்கு கொண்டாடலாம். ரொம்ப நன்றி. நம்ம ஜீவன் மாதிரி வாழையில போட்டு ஃபுல் விருந்து இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு மாடலை கொடுத்து இந்த விஜயோ கேரளா அவ்வளோ இருக்காங்க. தேங்க்யூ. பல முறைகளாக நம்ம அதனோட தமிழ் சங்கத்தோட நிகழ்ச்சிகள் இங்கே நடத்திட்டு இருக்கோம். முறியடி சரவடி 2 நிகழ்ச்சி. முறியடியில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு ஏற்பாடு பண்ணது கிடையாது. இப்போ வந்து பிரச்சனை Thank you, Arizona Tamil Sangam, for organizing this. Thank you. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கு சாப்பாடு. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சொல்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட் டைமாக வந்து அரிசோனாவில் வந்து கல்யாண விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. அதனால் புது ஐட்டம்ஸ் சாப்பாடுல நாங்கள்